அவர் கடந்த 40 நாட்களில் அவர் கற்றுக்கொண்ட வித்தை. ஒரு சினிமா நடிகனா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம், நெற்றி பண்ணிட்டு அப்படியே சொல்லிடலாம், ஆக்ஷன்ல காமிக்கலாம், கேமரா முன்னாடி அவர் பண்ணலாம். ஆனா 284 எம்எல்ஏக்கு முன்னாடி பண்றது கஷ்டம். விஜய் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, ஆனால் அரசியல்வாதியாகி கொண்டு வருகிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, மௌனமா இருந்தாரு பாருங்க, சட்டசபையில வாய மூடி இருந்தாரு பாருங்க. அது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எரும மாட்டு முதுகல மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஏவா வேலு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்திருக்காங்க. இவர் வந்து லிஸ்ட்லே இல்லையே அப்படின்ற மாதிரி, என்ன இந்த திடீர் சோதனைக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் பரபரப்பு இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? முதலமைச்சருடைய செயலகத்திற்கு 4500 புகார்கள் வந்திருக்கின்றன, ஊழல் புகார்கள். அறப்போர் இயக்கம் கொடுத்தது. மணி லாண்டரிங் கேஸ்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு விஜய் அவர்களுக்கு அமித்ஷா ஆபீஸ் மூலமாக சில ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அரசாங்கம் சார்பாக அந்த 150 பேர்ல எத்தனை பேர் அயல் நாட்டுல சொத்து வச்சிருக்காங்க லிஸ்ட் விஜய் கையில வந்துருச்சு. ஏற்கனவே அசோக்குமார் அவருடைய வீட்டுல வந்து போலீசார் தேடி போனாங்க, ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு கைது பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வழக்கும் அப்படியே விசாரணைக்கு வந்தது, அதுவும் அப்படியே அமைதியாக இருக்கு. ஏற்கனவே வழக்கு ஆரம்பிச்சு அந்த விசாரணைகள் ஆரம்பிச்சதுலாம் இன்னும் கைது நடவடிக்கை செய்யலையே, KN நேரு, செந்தில் பாலாஜிலாம் ஏன் கைது செய்யப்படல அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு சார். கலைஞரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் ஃபைன், வெரி வெல் வெரி வெல். எது இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படின்னா என்ன அர்த்தம்மா? எனக்கு தெரியல சார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சார், நீங்க தான் அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும். 10 கோடி போயிருக்குது. அது யூடியூப்லயும் அந்த இன்ஸ்டாகிராம்ல 10 கோடி. இவருக்கு கிடைச்சது 1 கோடியே 80 லட்சம் வாக்கு தான் கிடைச்சது தமிழ்நாட்டுல. இருந்தாலும் தமிழ்நாட்டை தவிர மற்ற ஊர்களில், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்கள் எங்கிட்ட கேட்டாங்க. பல பல சீனியர் எடிட்டர்ஸ் கூட கேட்டாங்க, இதெல்லாம் என்ன, இப்படின்னா என்னன்னா நான் விளக்கம் சொன்னேன். அவங்க பார்த்தப்புறம் ஒரு புது முறையா இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க, அணுகுமுறையே புதுசா இருக்குதேன்னு. ஆனா சில குறிப்புகள், அவருக்கு வந்த தைரியம், அவர் கடந்த 40 நாட்களில் அவர் கற்றுக்கொண்ட வித்தை. ஒரு சினிமா நடிகனா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம், நெற்றி பண்ணிட்டு அப்படியே சொல்லிடலாம், ஆக்ஷன்ல காமிக்கலாம், ஒரு கேமரா முன்னாடி அவர் பண்ணலாம். ஆனா 284 எம்எல்ஏக்கு முன்னாடி பண்றது கஷ்டம். அதுக்கு என்னிடம் மிக மிக சீனியராக இருக்கக்கூடிய தலைவர்கள் பலர் நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கு முன்னதாகவே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, கை நடுங்கிச்சு, ஐ வாஸ் ஃபீலிங் சேக்ரேட், பார்லிமெண்ட் உள்ள வரணுமே அப்படிலாம். பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம், ஈவன் சில முதல் தலைமையாக நாடாளுமன்றத்திற்கு வரக்குள்ள பயந்தாங்க கொஞ்சம். இவ்வளவு பெரிய தேசத்தினுடைய பஞ்சாயத்துக்கிட்ட நான் இப்படி பண்ணணுமே, எப்படி நான் பண்ண போறேன்ட்டு. ஈவன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட சீஃப் மினிஸ்டர் வந்தாரே தவிர, நாடாளுமன்றத்தில் வருவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தினுடைய அந்த படிக்கட்டுகளில் தலை வணங்கி தான் உள்ள போனாரு. விஜய்க்கு 40 நாள்லயே நல்ல கமாண்ட் வந்துருச்சுன்னா என்னுடைய பார்வைங்க. நான் தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் குறைந்தது 45 ஆண்டுகள் ஃபாலோ பண்ணி வரதுனால விஜய்க்கு அந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு நான் பார்த்தேன். அந்த தைரியம் வந்ததுடைய காரணம் உதயநிதி பேசுறதுடைய உளறல்கள் தான். அவர் சரியா பேசலையே அன்னைக்கு. உதயநிதி விஜயினுடைய டிராப்ல மாற்றிட்டாரு. அதற்கு விஜய் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, ஆனால் அரசியல்வாதியாகி கொண்டு வருகிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, மௌனமா இருந்தாரு பாருங்க, சட்டசபையில வாய மூடி இருந்தாரு பாருங்க. அது ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எரும மாட்டு முதுகல மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க. இவரு வாய மூடி இருந்தாரு. கடைசியில் அடிச்சு விட்டாரு டக்குன்னு, இப்படி 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 எல்லாம் பண்ணிட்டு. அது எதிர்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய வைத்தது. அதிலிருந்துதான் தமிழக அரசியல் ஆரம்பம் என்று நான் கருதுகிறேன். கலங்கரை நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மகாலட்சுமி மூலமாக சொல்லுவது என்றால், தமிழகத்தில் விஜய் அவர்கள்
எந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லை அவருக்கு. திமுகவாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், ஈவன் காங்கிரஸே ஆகட்டும், அவங்கெல்லாம் நம்புறதே இல்லை. அது ஏன்னு என்னன்னா, வெளிநடப்பு செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய புன்முறுவல் சிரிப்பு தவிர எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யாமல் இருந்தது ஒருவேளை விஜய்க்கு அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்கள் ஒரு பிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எமர்ஜென்சி எடுத்து பாருத்த இவங்களெல்லாம் கழிச்சு விட்டுருவாரு போடா அப்படின்னுட்டு. அதை தவிர என்னுடைய அரசியல் ஒரு ஒரு கூர்மையின் காரணமாக, விஜயனுடைய அரசியல் கூர்மையின் காரணமாக நான் எப்படி அதை மொழிபெயர்க்கிறேன், இன்டர்பிரட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்க தயவுல தான் அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்றாங்க திமுக காரங்க, ஆனா மக்கள் தயவுல இருக்குன்னு சொன்னார் அவரு. அங்க நீங்க வந்து அந்த வரிக்கு நடுவுல படிக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் எப்படி கேட்டீங்கன்னா, ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ். விஜய் அவர்கள் நான் தனியாக போகிறேன் என்று இன்று காலை ஸ்டாலின் சொல்வதற்கும், மக்கள் என் பக்கம் இருக்கிறார் என்று விஜய் சொல்லுவதற்கும் ஒரு காரணம் என்ன என்று கேட்டால், எனி டைம் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்கள் ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா இடைக்கால தேர்தலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பா சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்திருக்காங்க. இவர் வந்து லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி, என்ன இந்த திடீர் சோதனைக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் பரபரப்பு இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? எங்க லிஸ்ட்னா உங்களுக்கு என்ன செந்தில் பாலாஜி ஆரம்பிப்பான்னு நினைச்சீங்களா? அவங்க ஆரம்பிக்கிறது முழுக்களுமே தடாலும் ஒரு புது பாடுன்னு. அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், முதலமைச்சருடைய செயலகத்திற்கு 4500 புகார்கள் வந்திருக்கின்றன, ஊழல் புகார்கள். அறப்போர் இயக்கம் கொடுத்தது. அறப்போர் இயக்கத்தினுடைய சில முக்கியமானவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இதுல பெரிய கேஸ் இருக்குன்னு சொன்ன அப்புறம் சிபிசிஐடிக்கு கொடுத்து அது விசாரிச்சிருக்காரு. அந்த சட்டசபையில திமுக நடந்து கொண்ட ஒரு அவலமான நிலைக்கு பழிவாங்கி இருக்கிறார் விஜய் என்று தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏவா வேலு வந்து புது இண்டக்ஷன், முதல்ல அவர் பேரே இல்லை அதுல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏவா வேலு வந்து துரைமுருகன் இடத்துல பொதுச் செயலாளராக வரப்போகிறார். அவர் மீது ஒரு கலங்கரை, அதாவது ஒரு கபடம் கற்பித்து விட்டார் விஜய் அவர்கள். இனி அவர் பொதுச் செயலாவது கடினம். இது திமுகவில் ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். தவிர 13 பேர் மேல கேஸ் இருக்குதுமா, பல எம்பிக்கள் மீது கேஸ் இருக்குது, பல எம்எல்ஏக்கள் மீது கேஸ் இருக்குது. எது இருப்பினும் விஜய் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இந்த 30 நாள்ல சில முக்கியமான அதிமுக அதிகாரிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள், திமுகவிற்கு எதிராக இருப்பவர்கள் விஜய் அவர்களிடம் ரகசியமாக ஒரு 150 பேரை கொடுத்திருக்காங்க. அது during 5 years of DMK ரூல்ல கிடைச்ச டீடைல்ஸ். அந்த 150 திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், உறவினர்கள், உற்றார்கள் எல்லாம் சேர்த்து அதுல அந்த 150 பேர்ல விஜய் அவர்களுக்கு ஏன் தைரியம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 150 பேரை பார்த்த உடனே தான் மணி லாண்டரிங் கேஸ்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு விஜய் அவர்களுக்கு அமித்ஷா ஆபீஸ் மூலமாக சில ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது அரசாங்கம் சார்பாக. அந்த 150 பேர்ல எத்தனை பேர் அயல் நாட்டுல சொத்து வச்சிருக்காங்க லிஸ்ட் விஜய் கையில வந்துருச்சு. அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, மெல்போர்ன், சிட்னி, துபாய், பேங்காக், சிங்கப்பூர், இது மாதிரி இடத்துல வீடு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வெளில விட ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, திமுக 5ஆ உடஞ்சிடும், 6ஆ உடஞ்சிடும், டக்குன்னு உடஞ்சிடும். அதுதான் விஜய் தயார் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப ரெடியா இருக்காரு. நீங்க அவரை வந்து உதயநிதி அன்னைக்கு அவரை உசுப்பி விட்டது டேஞ்சர்ல போய் நிற்க போகுது. ஏங்க நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீ ஆட்சி நடத்திக்கொண்டு 5ஆம் தேதி மே மாசம் பேசின நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தன் நிலைமை மாற்றிக்கொண்டு 26ஆம் தேதி ஜூன் மாசம் நான் போட்டிடுவேன், தனியா போட்டிடுறேன், ராஜா சொல்றதை கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். ராஜா யாரு சொல்றது?
இவர் சொல்லிதான் ராஜா கேட்கிறாரு. இன்னும் பல கேள்விகள் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே அசோக்குமார் அவருடைய வீட்டுல வந்து போலீசார் தேடி போனாங்க. ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு கைது பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வழக்கும் அப்படியே விசாரணைக்கு வந்தது. அதுவும் அப்படியே அமைதியாக இருக்கு. ஏற்கனவே வழக்கு ஆரம்பிச்சு அந்த விசாரணைகள் ஆரம்பிச்சதுலாம் இன்னும் கைது நடவடிக்கை செய்யலையே. KN நேரு, செந்தில் பாலாஜிலாம் ஏன் கைது செய்யப்படல அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு சார். கைது செய்யணும் இம்மீடியட்டா பண்றது கஷ்டமா இந்த மாதிரி கேசஸ்ல. அதுக்கெல்லாம் நிதானமா அரசியல் ரீதியாக பண்ணணும்னா பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் வேணும். விஜய் வந்து தடாது பண்ண மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா மெதுமெதுவா நெருங்குவாரே தவிர தடாது பண்ணுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா அவர் வந்து அரசியல்வாதி அல்ல. அவருக்கு வந்து ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. அருகே இருப்பவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் நிதான போக்கை காண்பிக்கிறார். நீங்க சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜி எல்லாரும் எதிர்பார்த்துதான் ஏவாவாரு கிட்ட போயிடுச்சு. நான் கேள்விப்படுகிறேன் 27, 28 அடுத்த மாசம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கான்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி குறைந்தது 5 அல்லது 6 திமுக எம்பிக்கள், திமுக அமைச்சர்கள் முன்னாடி இருந்தவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தகவலும் பரவிட்டு இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்வதற்கு முன் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவில் அவர் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல. இதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதற்கு இனிமேல் சேர முடியாது. எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து அந்த வெள்ளை அறிக்கை நேற்று நிர்மல்குமார் கொடுத்துட்ட அப்புறம் இனிமேல் செய்ய மாட்டேன், சேர்ந்து கடினம். திமுக தனியா போறேன்னு சொன்னது வந்து காரணம் அதுல விஜய் ஒரு எச்சரிக்கை கொண்டதுனால இருக்கலாம். செந்தில் பாலாஜி அந்த மாதிரி செய்ய மாட்டார் கண்டிப்பாக என்பதை அழுத்த நிறுத்தமா அடிச்சு போட்டு சொல்லலாம். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு எதிர்கட்சி மூலமாக ஒரு நிழல் தேவை, கொடை. அந்த கொடை ஸ்டாலின் கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறதா இருந்தா கூட ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு கேள்விப்படுறேன், 1ஆம் தேதி ஜூலை மாதம் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக அதிமுகவுடைய குழுவை கூப்பிட்டுருக்காரு. அவர் எல்லாருக்கும் பதவி கொடுத்துட்டாரு. அவங்க கூட்டிட்டு இப்ப தமிழ்நாட்டு ஒரு அரசியல் மேல வந்து ஒரு குழப்பத்தில் ஒரு பிளக்ஸ்ல இருக்குது. அதோடைய இண்டிகேஷன் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், டிஎம்கே சீஃப் பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து நான் தனியா போறேன்னு சொன்னது அவருடைய கலக்கத்தை தான் காண்பிக்கிறது. அது விஜய்க்கு சௌரியமா தான் போய் முடியும். திருச்சி கிழக்குல MK ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறார் அப்படின்ற மாதிரி KN நேரு அவர்கள் அதாவது சீக்கிரமா வந்து அவரை சட்டமன்றத்துல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டிமேஷன் கொடுத்திருக்காரு. போனாடி டெபாசிட் டெபாசிட் போக வச்சிருவாங்க, எழுதி வச்சுங்க. விஜய் அங்க போய் என்ன கரூர்ல வந்து அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தா கூட கரூர்ல விஜய்க்கு ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு, நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு. உடனே இவர் போய் நின்றான்னு வச்சுங்க, தோக்க வச்சிருவாங்க. ஸ்டாலினுக்கு வந்து 2வது தோல்வி என்றால் இந்திய அரசியலிலேயே அவர் ஓய்வு பெற வேண்டிய நிலைமை வந்துருங்க. அதனால ஸ்டாலின் போட்டியிட மாட்டார் என்பதுதான் பல திமுக தலைவருடைய கருத்து. இருப்பினும் we have to wait and watch. இந்த திருச்சியில அவருக்கு கஷ்டங்க, ஜெயிக்கிறது கஷ்டங்க. சார், இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில வந்து பாத்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ செந்தில்நாதன் வந்து பாத்தீங்கன்னா தான் மதிமுகல இருந்து விலக போவதா சொல்றாரு. காரணம் என்னன்னா அவர் வந்து உதயசூரிய சிம்பிள்ல வந்திருக்காரு. இவர் ஒருத்தர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க நல்லதாதான் போக முடியும். அது முதல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவு கட்சிகளுக்கு எல்லாமே உடைச்சி வச்சாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி மதிமுகல இந்த மல்லை சத்தியாவை தனியா வச்சுட்டு மல்லை சத்தியா வந்து வைகோ மேல புகழெல்லாம் சொன்னாரு, நிறைய புகார் சொன்னாரு. இப்போ அந்த ஒரு எம்எல்ஏ போயினா அவர் உதயசூரியன் சின்னத்துல இருக்கிறதால வெள்ளை உள்ள போயிடுவார் கட்சி உள்ள. அவர் திரும்ப ரிசைன் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. முன்னூத்த ரிசைன் பண்ணிட்டு ஏன்னா விஜய் கட்சிக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, விஜய் தன்னுடைய கட்சி சிம்பல்ல நில்லுங்க, எனக்கு மெஜாரிட்டி வரட்டும், தமிழ் வெற்றி கழகத்திற்கு பரிபூர்ண மெஜாரிட்டி 140 வருவதற்கு எல்லாம் செய்வார் அவர். விஜய் விடுதலை சிறுத்தை கட்சி கூட கட் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா விடுதலை கட்சியில பாருங்க அந்த ஆளூர் சானவாஸ்ங்கிறவர் வந்து திமுக போறாரு. ஆமா, பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாருமே பிஞ்சு இருக்குது, பிச்சு பிச்சு போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ சில முயற்சிகளை பார்த்தால் திமுகவுடைய ஒரு தோழமை கட்சிகள்லாம் உதறி சிதறி போயிருக்குதுங்க. சூழத்தேங்காய் உடைச்சா செதறும் பாருங்க, அந்த மாதிரி செதறி இருக்குது. அந்த செதறில இருந்து வந்ததெல்லாம் விஜய் எடுத்துக்கிறதுக்கு இஷ்டப்படல. அவர் தனக்குத்தானே மெஜாரிட்டி வரணும்னு பாக்குறாரு. இதற்கு ஒரு உதாரணம் கலைஞரை நேர்ல சொல்லணும்னா PV நரசிம்மராவ் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சாருங்க. அவங்க JMM ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூலமாக
தன்னுடைய மெஜாரிட்டி பண்ணிட்டார். நான் இருந்தேன், அப்பெல்லாம் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கேன். அதே நிலைமையை தான் விஜய் இப்ப எதிர்நோக்கிறார். விஜய்க்கு 2 ஆப்ஷனுமா. ஒண்ணு வந்து தனக்கு 144 சீட்டை கண்டுபிடிச்சிருவாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கை கோத்துருவாங்க. நிச்சயம் அதுக்கான வழிமுறைகள் நடந்துட்டு இருக்குதுங்க. அவருக்கு என்னதான் சொன்னாலும் சரி, வெளில இருந்தாலும் சரி, இப்போ மறப்போம் மன்னிப்போம் தான். அவருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அவர் வாங்க தயாரா இருக்கு. ஏன்னா அவருடைய கட்சியை காப்பாத்திக்கணும். வெளியில போறேன்னு சொன்னா கூட டிடிவி தினகரனை வந்து சமாளிச்சுட்டா உள்ள உட்காந்து வச்சிருவாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமை வந்துடும். குறைந்தது 5 அந்த 6 தலைவர்களை கைது செய்தாலே திமுக பலவரத்து போயிடும். இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவோட மோசமா போயிடும் திமுக. ஆக மொத்தம் அந்த திமுகவில இருப்பது நல்லது. ஏன்னா உதயசூரியன்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி அந்த ஒரு எம்எல்ஏ தனியா இருக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு புகழாத்து காண்பிக்கிறது. அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். சார், இப்போ வைகோ அவர்கள் கண்டிப்பா அப்ப டிவிகேல இணையக்கூடிய அந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கலாமா இந்த இண்டிகேஷன்? எனக்கு எதுவும் இல்லையா, அவர் சப்போர்ட் பண்ண போறாரு. வெளில சப்போர்ட் பண்ணுவாரு. அதற்கான ஒரு சில ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 27ஆம் தேதி நாளை மதிமுகவுடைய பொதுக்குழு, நாம இந்த வீடியோ வரும்பொழுது அவர் வந்து பொதுக்குழு அறிவிச்சிருப்பாரு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. அதை தவிர விஜய் பார்த்திருக்காரு துரை வரைக்கும் இன்னைக்கு காத்தா. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா விஜய் செய்தது இன்னைக்கு காத்தால மராத்தான் ரன் ஓடி இருக்காருங்க. எல்லாத்தோட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு மறந்து போயிட்டோம். என்னை பொறுத்த மட்டும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு திருமண விழாவில் வைகோ அவர்கள் ஸ்டாலினை பார்த்தபோது கை கொடுத்து உட்காந்து பக்கத்திலே பேசினாங்க. அப்ப சீமானு இருந்தார் பக்கத்துல. சீமானுக்கும் திமுகவிற்கும் உறவு வருமா? திமுகவுடன் சீமானுடைய எண்ணம் என்ன? சீமான் வந்து அதிமுகவை எதிர்க்கிறாரா, அவரும் தனியா போனோம்னு பாக்குறாரா? ஏன்னா சீமானுடைய பாதைக்குத்தான் ஸ்டாலின் வந்திருக்கிறார். தனியா போறேங்கிறது தனியா போறேன்னு இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கு சீமாவத்தான் தான். அவர் தான் சொல்லிட்டே இருக்காரு, நான் தனியா இருப்பேன், நோ அலையன்ஸ் நோ அலையன்ஸ். இப்போ மு.க. ஸ்டாலின் தனியா போறேன்னு சொன்ன அப்புறம் அந்த 2 தனியா போறோம் ஒன்னா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், அப்ப அந்த திருமண விழால இவங்க இருவரும் சந்திப்பு கூட்டணிக்கான இந்த இடைத்தேர்தல் கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தையா நம்ம பார்க்க முடியுமா? விதையை விதைத்து விட்டார்கள், செடியாக முளைக்கும். தண்ணி விட்டா மரமாகோ, காயம் வந்து 2029 பழமாகிவிடும். சார், ஆனா ராசா அவர்கள் பேசியிருக்காரு, திமுக வந்து இந்த இடைத்தேர்தல்ல தனித்து போட்டியிட போகிறது, அதுதான் திமுகக்கும் நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்ல சார்? மகாலட்சுமி அந்த 5 சீட் தான் தனித்து போடுறேன் ஸ்டேட் முழுக்க சொல்லியே. இப்ப நீங்க சீமா கிட்ட இந்த பாடத்தை கத்துனீங்க. நீங்க சீமா தான் இதை கத்து கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு, தனியா போன்னுட்டு. அவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு ஸ்டாலின். ஆக மொத்தம் சீமானுடைய மனசுல அவர் கொடுத்த ஐடியா தான் ஸ்டாலின் மனசுல பட்டு தான் என்னுடைய இன்டர்பிரேஷன். ஆக மொத்தம் தமிழக அரசியலில் தனியாக போகிறேன் என்று சொல்வது ஒரு நூதன செயலாக இருந்தாலும் அதில் சீமானுடைய கருத்தை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய நேயர்கள் பதில் சொல்லட்டுமே. நாளைக்கு இந்த கலைஞர் காமெண்ட்ஸ்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ராஜகோபால் சொல்றது சரியா இல்ல மகாலட்சுமி சொல்றது சரியா? அப்படி சீமானுடைய ஆதரவாளர்கள் திமுகவை வரவேற்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், நம்ம மக்கள் வந்து கமெண்ட்ல பதில் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் திங்கட்கிழமை டிவிகேல இணைய போறாரு ஒரு 5000 ஆதரவாளர்களுடன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா டிவிகேல அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க, அவரை சேர்க்க கூடாது, அவர் மேல ஊழல் வழக்குகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இப்ப என்ன முடிவெடுக்க போகுது டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு சார். மகாலட்சுமி அந்த அவர் வந்து சேர்ந்தாலும் ஒண்ணு, சேராட்டாலும் ஒண்ணு. அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, தனியா போயிட்டாரு. அவருக்கு எம்எல்ஏ கிடைக்குமோ கிடைக்காமோ தெரியாது. ஆனா ஒரு கதவை திறந்து இருக்குது. அவர் தன்னை ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வரணும். ஏவா வேறு வெயிட் பண்றீங்க, வெயிட் நடக்குது. அதே சமயத்துல விஜயபாஸ்கர் மீது பல புகார்கள் இருந்து அவரை உள்ள சேர்த்துக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு மாறுதல கான்ஃபிளிக்டா இருக்குது பாக்கிறதுக்கு. அதை வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக
விஜயபாஸ்கர் தாவேகாவுள் நுழைவதற்கு முன்னதாக அவர் ஒரு எச்சரிக்கையாக, நான் இன்னொரு ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. விஜய் தான் கதை சொல்ல முடியுமே, நானும் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். அந்த நான் இப்படி பார்க்க மாட்டேன், ஓப்பனா சொல்றேன். விஜயபாஸ்கர் தத்தளித்து தனிமரமாக்கி விட்டார். 2 பக்கமும் இல்ல, நடுவுல எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. ஆனா இதுல இருந்து ஒரு பாடம் சி.வி. சண்முகத்துக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் ராஜினாமா செய்ய மாட்டார். விஜய்க்கு இருக்கக்கூடிய இடைஞ்சனால அவர் இப்போ அதிமுக பக்கம் போனாலும் போயிட்டு வருவாரு இல்லையா. நான் சைலண்டா இருக்கேன், சைலண்ட் இப்ப இத்தனை நாள் சைலண்டா இருந்தாரு பாருங்க, அந்த மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. இது விஜயபாஸ்கருக்கு பெருத்த மூக்குடைப்பு என்பதுதான் நான் பார்க்கிறேன். சார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாமக அவங்க பையனும் அப்பாவும் சேர்ந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது? இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக கூட தான் இருப்பாங்களா, இல்ல விஜய் கூட சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார்? எனக்கு கிடைத்த தகவல் சேர்ந்துருவாங்க. அதற்காகத்தான் சௌமியா, அன்புமணி ராமதாஸ் எல்லாம் புகழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் நேரம் பேசிட்டு வந்திருக்காரு. போதாது வரைக்கும் அந்த காஸ்ட் இன்க்ளூஷன்ல, சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறேன்னு ஒத்துன்னு இருக்காரு விஜய். இதெல்லாம் உள்ள நுழையத்துக்கு என்ட்ரி பாஸ் அந்த கேட் உள்ள வந்துடும். கேட் பாஸ் கொடுத்துட்டாரு விஜய். இவெல்லாம் உள்ள வந்துடுவாங்க. தவிர பிரேமலதா கூட உள்ள வந்தாலும் வந்துடுவாங்க. காரணம் இன்று போய் ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டார், நாங்க எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, நாங்க போனாலும் போயிடும், தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க காங்கிரஸ் மாதிரி நோக்கா கொடுக்கல, பின்னாடி முதுகுல குத்தல, உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவங்க ஆக மொத்தம் திமுக தனித்து விடப்பட்டதை தவிர அவங்க தனியா போறதை விட்டு வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. சார், இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில இந்த இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கப்படுது? இன்னொன்னு, இந்த இடைத்தேர்தல் தொகுதிகள் அதிகரிக்கும் நீங்க ஏற்கனவே பேசியிருந்தீங்க. சோ ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஆட்சி அவரே கலைச்சிட்டு போனாலும் ஆட்சியர் 5 தேர்தல் 6 தேர்தல் என்பதெல்லாம் தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுத்தாதான் லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் மத்திய தேர்தல் அறிக்கை, மத்திய தேர்தல் கமிஷன் தேர்தலை நடத்துவதற்கு முஸ்லிம்களை தயாராக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் குறைந்தது 20 எம்எல்ஏக்களுக்கு சீட் நடக்கும். இன்னும் 5-6 நாள் நிறைய பேர் வரப்போறாங்க. டிஎம்கேல இருந்து வெளில வந்துருவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, தடான்னு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான் உங்களுக்கு வரும் பாருங்க. ஏன்னா தமிழக அரசாங்கத்துடைய நிலைமை, எதிர்கட்சிகளுடைய நிலைமை எல்லாம் ஒண்ணு சேர்த்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது பிகாஸ் ஆஃப் விஜய், பிகாஸ் ஆஃப் ஸ்டாலின், பிகாஸ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. பொதுமக்கள் வாக்காளர்கள் 108 சீட் கொடுத்துட்டு 128 சீட்டு எதிர்கட்சி கொடுத்ததுனால வரக்கூடிய வம்புதான் நான் பாக்குறேன். அது எனி டைம் எலெக்ஷன் வந்தாலும் வரலாம். இல்ல உங்களுக்கு அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைத்துப்பதில் வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தரேன்னு ஒத்து பார்ப்பாருங்க. 1ஆம் தேதி அவர் இந்த பெண்மணி மாநாடு, ஊழியர்கள் மாநாடு வச்சுக்கிறத பார்த்தா அதுல ஒரு டிசிஷன் எடுக்கப்படாதான் நான் கேள்விப்படுறேன் டெல்லியில. சார், அப்படி ஒருவேளை அதிமுகவும் டிவிகேவும் அதாவது இணைந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா கூட விசிகா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில வந்துருவாங்கல்ல சார், அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குமா? ஏமா அதெல்லாம் நீங்க சேர்த்தா கூட உங்களுக்கு அதிமுக நம்பர் 30 இருக்குது இல்ல, கஷ்டம் குறைட்டு விட்டு தூங்கலாம். விஜய் கஷ்டமே கிடையாது. எந்த சமயத்தை ஏதாவது ஒரு ஷாக் நியூட்ரு வருமோ தெரியாது. ஏன்னா தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாபம் என்னன்னா 2 கையில ஒரு பிளட் வச்சிருக்காரு. எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம். Anytime he can go for ADMK alliance. அதை தவிர 6 மாசத்துக்கு 5 மாசத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானமோ நம்பிக்கை தீர்மானமோ சட்டமன்றத்தை வராது. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹோஸ்டலுக்கு முன்னாடி 6 மாசம் டிஃபரன்ஸ் தேவை. அந்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு மேனிபுலேட் பண்ணிட்டு வர விஜய்க்கு சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்களே. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் திமுக வரக்கூடியவர்கள், ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சேர்ந்தார்னா மத்திய அரசாங்கத்தில் அமைச்சரா இருந்திருக்காரு. பெரியவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர். நான் கேள்விப்படுகிறேன் கூடிய விரைவில் விஜய் அவர்கள் அந்த தைலாபுரத்துக்கு சென்று டாக்டர் எஸ் ராமதாஸை சந்திக்க இருக்கிறார். நாளையோ மறுநாளோ என்ற செய்தி எனக்கு டெல்லியில வருது. அப்ப தமிழ் அரசியல் மாறுங்க. தமிழ் அரசியல் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்.
கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னொன்னு இந்த வெள்ளை அறிக்கை வந்து ஏற்கனவே ஒண்ணு வெளியாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வெள்ளை அறிக்கைகள் வந்து யார் யார் மாட்ட போறாங்க? இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இதுக்கப்புறம் ஊழல் வழக்குகள மட்டும் தான் டிவிகே வந்து தோண்டி எடுக்க போகுதா? அப்படின்ற மாரியும் ஒரு பார்வை இருக்கு சார். டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், ம், முதலமைச்சர் சீஃப் ம், ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அதன் ம், மூலமாக மூத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ ம், தமிழகத்திற்கு ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த ம், வெள்ளை அறிக்கைகளை ஆதாரமாக கொண்டு ஒரு விசாரணை கமிஷன் போடுவதற்கான யுக்திகளை விஜய் மேற்கொள்ளுகிறார். ம், அப்பதான் அரசியல்ல ஒரு மாறுதல் வரும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய எஃப்ஐஆர் போட்டுட்டு பண்ணாங்கன்னா டிலே ஆகும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வச்சு பண்ணிட்டான்னு வச்சுங்க, கண்டிப்பாக திமுக இன்னும் நிறைய மாத்திக்கும். அதுல இப்ப ஆமா. 2 வெள்ளை அறிக்கை வந்திருக்குதுமா, ம், 3வது வெள்ளை அறிக்கை வரப்போகுதுமா, 4வது வரப்போகுது, 5வது வரப்போகுது. ம், ராஜ்மோகன் என்பவர் தமிழக செய்தித்துறை தொடர்பு மூலமாக முரசொலிக்கு 200 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்திருப்பதாக கேள்விப்படுறேன். அதெல்லாம் வெள்ளை அறிக்கை வரப்போகுது. ம், எப்படி பணத்தை வீணா செலவிச்சாங்கன்னு. அதை தவிர ரமேஷ் அவர்கள் ம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7500 பெரிய கோவில்களில் ம், அங்கிருந்து அறிக்கை வாங்க இருக்கிறார். அதன் மூலமாக நிலத்தை எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் எப்படி கபலீகரம் செய்தார்கள் திமுகவின் என்பது ஒரு வெள்ளை அறிக்கை, அது வரப்போகுது. எல்லா வெள்ளை அறிக்கையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட்டோ சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வச்சு ம், திமுக ஒரு ஊழல் கட்சி என்பதை விஜய் நிரூபிப்பார். ஆனால் விஜய் இன்னும் ஒரு 15 வருடத்துக்கு தமிழக முதலமைச்சரா இருப்பார். கண்டிப்பா சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அதாவது ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டாரு. என்னன்னா, இருக்க 32 தொகுதி துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 16 தொகுதி மாப்பிள்ளைக்கு, 16 தொகுதி ஸ்டாலினுக்குன்னு பிரிச்சு இவங்க வந்து ஊழல் நடத்தி சம்பாதிச்சாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டு இருக்கிறாரு. இதன் பின்னணி என்னவா இருக்கு சார்? பின்னணி என்ன என்று கேட்டால், கடந்த ஒரு மாதத்தில் அதிகாரிகள் மூலமாகவும் கோப்புகள் மூலமாகவும் பழைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மூலமாகவும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் வைத்து பார்த்தால் அதை கூட மறந்து விடாமல் தாங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சட்டசபை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாள் அன்று தலைமை செயலகத்திற்கு சென்று ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் ஏன் தாவேகா தலைவர்களை பார்க்க வேண்டும், ஆக மொத்தம் உதயநிதி அண்ட் சபரீசன், உதயநிதி அண்ட் ஸ்டாலின் என்று 16 இலாக்காக்கள் பிரிந்து கொண்டிருந்தாலும் எனக்கு வரக்கூடிய செய்திகள் என்ன என்று கேட்டால், குறைந்தது நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் சொன்னதை தவிர பிரதமர் நிறைய என்ன சொன்னாரு, பல லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்காங்க திமுக முதல் குடும்பம்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கோயம்புத்தூர்ல. அதைத்தான் அடிப்படையாக கொண்டு 16 என்று ஆதவ அர்ஜுனா சொன்னாலும் அந்த 16இல் நீங்க எழுதி வச்சுங்க மகாலட்சுமி, குறைஞ்சது ஒரு 10 பேர் ஆடுவாங்க. 10 பேர் அதுல அந்த 10 பேரை வரிசையா இப்ப ஆங்கில மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு விக்கெட் விழுந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வேவாவேலு ஆச்சு, அடுத்தது கே நேரு, அடுத்தது செந்தில் பாலாஜி, அதுக்கு அடுத்தது பெரியசாமி, அதுக்கு அடுத்து வந்து ராஜகண்ணப்பர், அப்படி வரிசையா போயிட்டு இருக்கோம் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி கலங்கரை விளம் நேயர்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நன்றி நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.